ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக அப்பர் சர்க்கியூட் அளவுக்கு விலை ஏறிட்டு கொண்டு இருக்கிற ரயில்வே ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் குறிப்பாக ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் ரயில்வே துறையில் இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாம இந்தியன் ரயில்வே ஸ்டாக்ல இருக்கிற ஒரு செக்மெண்ட் வைஸ் ஸ்டாக்ஸை வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை வந்து பார்த்துருவோம். இந்த ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரயில்வே லைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டனல் அந்த மாதிரி பண்ற பிசினஸ்ல வந்து இருக்காங்க. அதுல முதல் ஸ்டாக் என்னன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இவங்களோட மார்க்கெட் கேப் 66,794 கோடியா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 320 ரூபாவா இருக்கு. இவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 140 ரூபாய். பிரைஸ் டு சேல்ஸ் 3.15 இருக்கு. ROCE 17.8% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.76 இருக்கு. புக் வேல்யூ 37.9 இருக்கு. ஏர்னிங்ஸ் ஈல்ட் 3.64% இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 317% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ 8.45 இருக்கு. EPS 7.09% இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth 2.23 இருக்கு. அடுத்து நாம என்ன ஸ்டாக்க பார்க்க போறோம்னா இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் கேப் 25,121 crores இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 267 ரூபாவா இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 28.4 இருக்கு. ROCE 15.7 இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் 2.12 இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 160 ரூபாய். கடந்த ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் 339%. டெப்ட் பெர் ஈக்விட்டி 0.30 இருக்கு. ROE 15.4% இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth 2.11 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 4.53 இருக்கு. புக் வேல்யூ 58.9 rupees இருக்கு. அடுத்து நாம ரயில்வே வேகன்ஸ் அண்ட் இன்டர்னல் பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல முதல்ல இருக்கிற ஸ்டாக் என்னன்னா டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 8,334 கோடி. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 128. ROCE 6.63% இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் 2.85 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 5.08 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.79 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோ 14.1% வந்து இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல இந்த ஸ்டாக் 271% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 50.2% இருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து ஜூபிட்டர் வேகன்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேப் 17,277 கோடியா இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 74.4 இருக்கு. ROCE 24.4% இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் 5.78 இருக்கு. ஏர்னிங்ஸ் ஈல்ட் 2.15% இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 284% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.35 இருக்கு. ப்ராஃபிட் growth 279% இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் growth வந்து 1.86 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 15.8 இருக்கு. இந்த கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 146 ரூபாவா இருக்கு. அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடா இருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 275 ரூபாய். மார்க்கெட் கேப் 1,484 கோடி. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 209 இருக்கு. புக் வேல்யூ 22.4. பிரைஸ் டு புக் வேல்யூ 12.3 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 2.56 இருக்கு. ஏர்னிங்ஸ் ஈல்ட் 1.61% இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ 21.3% வந்து இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங் growth வந்து நெகட்டிவா இருக்கு. இந்த கம்பெனியோட EPS 1.32 பைசேவா இருக்கு. அடுத்து நாம இந்த ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் ரிலேட்டட் ஸ்டாக்கை பார்க்க போறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் IRCTC தான். ஸோ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,027 ரூபாய். மார்க்கெட் கேப் 82,160 கோடி. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 76 இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் 21.2 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 28.9 இருக்கு. ஏர்னிங்ஸ் ஈல்ட் 1.83% இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 60.1% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 62.4% இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth ரேஷியோ 2.18 இருக்கு. அடுத்து நம்ம எந்த செக்டார் பார்க்க போறோம்னா ரயில்வே ரிலேட்டட் பிசினஸ் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல முதல்ல நம்ம இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரைட்ஸ் லிமிடெடா இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 15,115 ரூபாவா இருக்கு. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 629 ரூபாவா இருக்கு. பிரைஸ் டு சேல்ஸ் 6.07 இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 5.85 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0 டெப் கம்பெனியா இருக்காங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ 494 ரூபாவா இருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth 3.27 இருக்கு. EPS 20 rupees இருக்கு. ROE 21.3% இருக்கு. புக் வேல்யூ 107 rupees இருக்கு. டிவிடெண்ட் yield 3.26% இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரோமோட்டர் ஹோல்டிங் 72.2% இருக்கு. அடுத்த கம்பெனி வந்து ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க வந்து ரயில்வேஸோட சேஃப்டி சிஸ்டம் அப்புறம் பிராட்பேண்ட் நெட்வொர்க்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 444 ரூபாய். மார்க்கெட் கேப் 14,250 கோடி. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 76 இருக்கு. புக் வேல்யூ 53 ரூபாய். பிரைஸ் டு புக் வேல்யூ 8.27 இருக்கு.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.03 இருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் growth 19.4 இருக்கு. ROCE பர்சன்ட் 16.2% இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 72.8% இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல 250% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை பார்த்துட்டோம், இந்த வேகன்ஸ் இருக்கிற கம்பெனியை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இது மட்டும் இல்லாம ரயில்வேல இன்னும் சில ஸ்டாக்ஸ் வந்து இருக்காங்க. லைக் IRFC வந்து இருக்காங்க, ஃபினான்சிங் ஆர்ம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். நம்ம இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க மறக்காம பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க, டெக்ஸ்மேக் ஆயில் சிஸ்டம் இருக்காங்க, அதுக்கப்புறம் பாரத் எர்த் மூவர்ஸ் வந்து இருக்காங்க, BHEL வந்து இருக்காங்க. இவங்க ரயில்வே ரிலேட்டட் துறை சார்ந்த வந்து சில பிசினஸ் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டெய்னர் கார்பரேஷன்ஸ்லாம் வந்து ரயில்வே மூலமா வந்து குட்ஸ் மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாரத் எர்த் மூவர்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்களை வந்து சப்ளை பண்ற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இந்த 4 கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ரிலேட்டட் துறையில வந்து இருக்காங்க. ஸோ சடனா இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து ஏறதுக்கு காரணம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, போன பட்ஜெட்ல நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ரயில்வே துறைக்கு வந்து 2.4 லட்சம் கோடி அளவுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விக்சித் பாரத் ஸ்கீம் மூலமா மாடர்ன், ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் டிமாண்ட் பேசஞ்சர் சர்வீஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னும் பெட்டரா நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 2070க்குள்ள நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் இந்தியா உருவாக்குறதுக்கு இந்த ரயில்வே துறை மூலமா ஃப்ரீட் மூவ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் வந்து பண்ணாங்கன்னா, ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு இந்தியாவுக்கு இன்னும் பெட்டர் வியூ வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 2.4 லட்சம் கோடி போன பட்ஜெட்ல அலோகேட் பண்ண மாதிரி இந்த பட்ஜெட்ல அது 25% அளவுக்கு வந்து உயர்ந்து ஒரு 3 லட்சம் கோடி அளவுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் காரணங்களால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆயிருக்கு. இன்னும் ஹையர் அலோகேஷன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனால இந்த ரயில்வே துறை சார்ந்த பங்குகளான RVNL, இர்கான், ரயில்ஸ், IRFC, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 10% ஒரு நாள்ல, 20% ஒரு நாள்ல, 5% ஒரு நாள், சில நேரம் அப்பர் சர்க்யூட் அளவுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரேலி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம வந்தே பாரத் ட்ரெயினா இருந்தாலும் சரி, ரயில்வே கவச், அதாவது இந்த ட்ரெயின் கொலிஷனை தவிர்க்கப்படுற சிஸ்டம்ஸ் இருந்தாலும் சரி, G20 சமிட் அப்போ நம்ம ஸ்டாக்ஸ்லாம் ரேலி ஆச்சு பாத்தீங்களா, லைக் இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் மூலமா. ஸோ அந்த நியூஸ்னாலையும் சரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆகிட்டே கொண்டு இருக்கு. ஒரு ஸ்மால் ஸ்லோ பீரியட் வந்து இருந்துச்சு, லைக் செப்டம்பருக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த G20 சமிட் புரிஞ்சதுக்கு அப்புறம். பட் இப்ப மறுபடியும் இந்த பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷனால ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி அலோகேஷன்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ரயில்வே ஃபர்ம்ஸோட ரெவன்யூ வந்து 2023 to 2026 காலகட்டத்தில் 17% அளவுக்கு CAGRல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்பெண்டிங் வந்து இந்த துறையில வந்து நிறைய இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிளஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல FPI இன்ஃப்ளோஸ் வந்து ரெக்கார்ட் லெவல்ல வந்து இருக்கு. ஸோ இந்த காரணங்களால வந்து இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ரேலி ஆகிட்டு இருக்கு. மல்டி பேக் ரிட்டர்ன்ஸும் வந்து கடந்த ஒரு வருஷத்துல 200%, 300%, 250% அளவுக்கு கொடுத்திருக்கு. ஸோ இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, நியூ இன்வெஸ்டர், அதாவது இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணல, இப்போ இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரன் அப் ஆயிடுச்சு. நீங்க டெக்னிக்கல் இண்டிகேட்டர் எடுத்து பார்த்தாலும் சரி, வொலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்கோட பீட்டாவும் அதிகமாவே இருக்கு. ஓவர் பாட் சோன்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்காங்க, ஓவர் ஸ்ட்ரெச்டு வேல்யூவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷனால தான் இந்த ஸ்டாக்லாம் வந்து ரேலி ஆயிருக்கு. ஒன்ஸ் ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் இந்த ஸ்டாக்கு வரும். காரணம் என்னன்னா, இந்த G20 சமிட்க்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த இந்தியா, மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் பார்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க RVNL எடுத்து பார்த்தாலும் சரி, 189 அளவுக்கு வந்து போனாங்க செப்டம்பர்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து 150 to 170 லெவல்லே மேக்ஸிமம் ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து 370 லெவலுக்கு வந்து போயிருக்காங்க. IRFC எடுத்து பார்த்தாலும் சரி 100 லெவல்ஸ் நிறைய நாள் இருந்தாங்க. இப்போ 176 லெவல்ஸ்ல வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ நியூஸ் பேஸ்ட் ரேலியில இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பட்ஜெட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த அலோகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் எப்படி வருது, இந்த ரயில்வே வந்து எப்படிலாம் வந்து இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் நியூஸ்க்கு அப்புறம் இந்த ஆர்டர்ஸ்லாம் எப்படி இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறான்னு பொறுத்து, அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் பொறுத்து, ஆர்டர் புக் எப்படி ஏறுதுன்னு பார்த்து தான் வந்து இனிமேட்டு ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும் ஒன்ஸ் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாம நம்ம எலெக்ஷன்ஸும் வந்து வருது. ஸோ அதனால ஒரு 3 to 4 months வந்து கொஞ்சம் செட்டிலான ஒரு பீரியட் வந்து கிடைக்கும் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸுக்கு. அந்த சமயத்துல வந்து இந்த ஸ்டாக்ல ஏதாவது வந்து ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் இருந்தா வந்து அப்ப கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். நான் நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்றேன். ஆல்ரெடி ஹோல்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் ஒரு கோலுக்காக இந்த ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்ப இருந்து ஒரு 50%, 60% அளவுக்கு விழுந்தா என்னைய பாதிக்கப்படாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து நீங்க முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும். பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சமயம் இந்த கன்சாலிடேஷன் பீரியட்ல இந்த வேல்யூவேஷன் ஜஸ்டிஃபைபிளா ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவங்களோட ஏர்னிங்ஸ் பொறுத்து. அதனால நான் ஆல்ரெடி
ஹோல்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்எஃப்சிலாம் வந்து சில பேர் ஐபிஓல இருந்து வச்சிருப்பாங்க, சில பேர் வந்து ஐபிஓல போட்டு அமௌண்ட் எடுத்தது கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரேலி வந்து ஒரு ஜாலியான ரேலியா தான் இருக்கும். பட் ரீசெண்டா என்ட்ரு ஆனவங்க ஒரு 100 ரூபாய்க்கு என்ட்ரு ஆயிருப்பாங்க, ஒரு 120 ரூபாய்க்கு என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேலி ஆனவங்க வந்து ஒரு 50% 60% வந்து அடி வாங்குச்சுன்னா கேபிட்டல் கொஞ்சம் பாதிக்கப்பட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் யோசிங்க, நீங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்றது கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஹோல்ட் பண்றவங்களுக்கு. ஸோ இப்ப இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நியூஸ் பேஸ் ஸ்டடியில ஓடிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஏர்னிங்ஸ் growth பொறுத்து முடிவு பண்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமானது தான், இந்தியாவுக்கு வந்து ஒரு தேவைப்படுற விஷயம் தான். பட் அதுக்காக நம்ம வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளா இருக்கும் பொழுதும் ஓவர் பாட் ஜோன்ல இருக்கும் பொழுதும் நம்ம ஹார்ட் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கிறது வந்து கொஞ்சம் டைம்ல ரிஸ்க்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த புதுசா வாங்குறவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்றவங்களுக்கும் சொல்ல ஐடியாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் அனலைஸ் பண்ணணும். செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.